அறிக்கை. ஈழச் சொந்தங்களை இழிவுபடுத்தும் கிங்டம் திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்தாவிட்டால் திரையரங்கை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்துவோம். சீமான் எச்சரிக்கை. அண்மையில் வெளியாகியிருக்கும் கிங்டம் திரைப்படத்தில் ஈழச் சொந்தங்களை குற்றப்பரம்பரை போல மிக தவறாக சித்தரிக்கும் வகையிலான காட்சியமைப்புகள் இடம்பெற்றிருக்கிற செய்தியறிந்து அதிர்ச்சியடைந்தேன். கருத்துச் சுதந்திரம் எனும் பெயரில் தமிழ்த் தேசிய இனத்தின் வரலாற்றை எப்படி வேண்டுமானாலும் திரித்து தவறாகச் சித்தரிக்கலாம் என எண்ணுவதை ஒருநாளும் அனுமதிக்க முடியாது. ஈழத்தமிழர்கள் மலையகத் தமிழர்களை ஒடுக்கினார்களென அத்திரைப்படத்தில் காட்டப்படுவது வரலாற்று திரிப்பு, மிக பெரும் மோசடித்தனம். வரலாற்றில் ஒருநாளும் நடந்திராத ஒன்றை நடந்ததாக காட்டி ஈழச் சொந்தங்களை மிக மோசமாகச் சித்தரிக்கும் இப்போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. தமிழ்த் தேசிய இனத்தின் ஆன்ம விருப்பமான தமிழீழச் சோசலிச குடியரசை அடைவதற்கு இரத்தம் சிந்தி உடல் உறுப்புகளைச் சிதைய கொடுத்து உயிரை விலையாக கொடுத்து உயிரீந்த மாவீரர்களின் ஒப்பற்ற வீரவரலாறே தமிழீழ விடுதலை போராட்டமாகும். உலகின் எந்த இயக்கத்தினுடைய விடுதலை போராட்டத்திலும் இல்லாத வகையில் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் அறநெறியையும் பின்பற்றி போரியல் விதிகளையும் மாண்புகளையும் கடைபிடித்து மரபு போர் புரிந்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். போர் முடியும் கடைசி தருவாயில் கூட பழிவாங்கும் நோக்கோடு சிங்கள மக்களை அழிக்க முற்படாது அவர்களது குடியிருப்புகள் மீது தாக்குதல் நிகழ்த்த முனையாது இறுதிவரை அறம் சார்ந்து நின்ற வீரமறவர்கள் விடுதலை புலிகள். சிங்கள இராணுவமானது தமிழர்களது குடியிருப்புகள் வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் என தமிழ் மக்கள் வாழ்விடங்களின் மீது வான்வழி தாக்குதல் தொடுத்தது. தடை செய்யப்பட்ட நச்சுக்குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் வீசி தமிழின மக்களை பச்சைப்படுகொலை செய்தது. பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி தமிழர் நிலங்களை அபகரித்து தமிழர் தேசத்தை சுடுகாடாக்கி இனவெறியின் கோரத்தாண்டவத்தை கட்டவிழ்த்துவிட்டது சிங்கள அரசு. எவ்வித போர் நெறிமுறையையும் பின்பற்றாது இனஅழிப்பு நோக்கில் செய்யப்பட்ட அத்தாக்குதல்களின் மூலம் ஏறக்குறைய 2 லட்சம் மக்களை மொத்தமாய் கொன்றுகுவித்தது சிங்கள இனவாத அரசும் அதன் இராணுவமும். ஈழப்போர் முடிந்து 15 ஆண்டுகளை கடந்தும் தமிழினத்தின் கோர இனப்படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. ஐநா மன்றமும் சர்வதேச அரங்கும் தமிழர்களுக்கு எவ்வித தீர்வையும் பெற்று தர முன்வரவில்லை. இனப்படுகொலை செய்திட்ட சிங்கள ஆட்சியாளர்கள் மீது தலையேற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை நடத்த கோரியும் ஈழச் சொந்தங்களிடம் தனிநாடாக பிரிந்து செல்வதற்கான ஒரு பொதுவாக்கெடுப்பை நடத்த கோரியுமாக பன்னாட்டு மன்றத்தில் நீதி கேட்டு தமிழின மக்கள் இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறோம். எம்மினத்துக்கு இழைக்கப்பட்ட கொடும் அநீதியை எம்மினத்தின் இனப்படுகொலையை உலகரங்கில் எடுத்துரைத்து எமது தரப்பு நியாயங்களை மற்ற தேசிய இனங்களுக்கு மெல்ல மெல்ல கடத்தி கொண்டிருக்கும் இவ்வேளையில் எம்மினத்தின் மாண்பையும் ஈழச்சொந்தங்களின் வலியையும் இழிவுபடுத்தும் வகையிலான காட்சிகளை கொண்டுள்ள கிங்டம் திரைப்படத்தை தமிழ் மண்ணில் ஒருபோதும் ஏற்க முடியாது. தமிழ்த் தேசிய தலைவர் மேதகு வி. பிரபாகரன் அவர்களையும் மாவீரர் தெய்வங்களான விடுதலை புலிகளையும் எம்மினத்தின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தையும் எங்கள் தொப்புள்கோடி உறவுகளான ஈழச்சொந்தங்களையும் கொச்சைப்படுத்தும் எதுவொன்றையும் ஒருநாளும் சகித்து கொள்ள முடியாது. ஆகவே ஈழச்சொந்தங்களை இழிவுபடுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட கிங்டம் திரைப்படத்தை தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் திரையிடுவதை முற்றாக நிறுத்த வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். அதனைச் செய்ய தவறும் பட்சத்தில் திரையரங்குகளை முற்றுகையிட்டு அத்திரைப்படத்தை தடுத்து நிறுத்துவோமென எச்சரிக்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் என்று அறிக்கை விடுத்துள்ளார். இதனை அடுத்து இத்திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட்ட பல்வேறு திரையரங்குகளில் முன்பு நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒன்றுதிரண்டு சென்று இத்திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இனி தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் இத்திரைப்படம் திரையிட முடியாத நிலையை உண்டாக்குவதன் மூலம் இனி ஈழத்தமிழர்கள் மீது அநாகரிக அவதூறுகள் தவறான கருத்து திணிப்புகள் செய்யும் நோக்கோடு இனியும் எந்த திரைப்படமும் எடுக்க கூடாது என்பதற்கான சரியான பாடமாக இப்போராட்டம் அமைய வேண்டும் என்று நமது அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக எம் தமிழ் சமுதாயத்திற்கு கேட்டுக்கொள்கிறோம். எனவே அனைவரும் ஒன்று திரண்டு இப்படத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அனைவரும் இப்படத்திற்கு எதிராக போர்க்கொடி ஏந்த வேண்டும் என்றும் அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்
நான் லாவண்யா. இதுபோன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். அதை மாற்றவே வந்தான்